ஓ யுதிஷ்டிரா, எனக்கு கேட்பதற்கு வேறு கேள்விகள் இல்லை. நீங்கள் அளித்த பதில்களில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே உங்கள் 2 சகோதரர்களில் ஒருவரை மட்டும் நான் உயிர்ப்பிப்பேன். நான் யாரை உயிர்ப்பிக்க வேண்டும்? உங்களுக்கு விருப்பமானவரின் பெயரைச் சொல்லுங்கள். ஓ யட்ச அரசனே, அப்படியானால் மிகுந்த கருணையுடன் எனக்காக நகுலனை உயிர்ப்பியுங்கள். ஆச்சரியம், ஆச்சரியம். ஓ யுதிஷ்டிரா, பீமனின் பெரும் வலிமையையோ அல்லது அர்ஜுனனின் பெரும் வீரத்தையோ விட்டுவிட்டு உங்கள் சிற்றன்னையின் மகனான நகுலனை காப்பாற்றச் சொல்கிறீர்களா? ஏன்? ஓ யட்ச அரசனே, எங்கள் தந்தைக்கு குந்தி மற்றும் மாத்ரி என 2 மனைவிகள் இருந்தனர். குந்தியின் மகள்களில் நான் ஒருவன் மட்டுமே இன்னும் உயிருடன் இருக்கிறேன். மாத்ரியின் மகள்களில் ஒருவர் உயிருடன் இருப்பதுதான் சரி என்று எனக்கு தோன்றியது. நன்று யுதிஷ்டிரா, நன்று. தர்மத்திற்கு துரோகம் செய்யாமல் இருப்பதே சிறந்த தர்மம் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்கள் சகோதரர்கள் அனைவரையும் நான் உயிரோடு வைத்திருப்பேன். உங்களால் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஐயா, நீங்கள் ஒரு சாதாரண யட்சனைப் போல் தெரியவில்லை. நீங்கள் உண்மையில் எத்தகைய கடவுள் என்று கூறி என்னை ஆசீர்வதியுங்கள். ஓ யுதிஷ்டிரா, நான் யமதர்மன், உன் தந்தை. உன்னை சற்று சோதிக்கவே இப்படி வந்திருக்கிறேன். உன்னை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ என்ன வரம் கேட்டாலும் நான் அதை அருளுவேன். தந்தையே, உங்களுக்கு என் வணக்கங்கள். உங்கள் தரிசனத்தால் நான் பாக்கியம் பெற்றேன். தந்தையே, ஒரு பிராமணரின் ஆரணி ஒரு மான் திருடி சென்று விட்டது. அதை தேடி நாங்கள் இங்கு வந்தோம். இப்போது அந்த மானை காணவில்லை. தயவு செய்து அந்த பிராமணரின் அரணியம் மீது கருணை காட்டுங்கள். மகனே, நான் தான் அந்த மான். உன்னை சோதிக்கவே இதை செய்தேன். வா, இந்த அரணியை அந்த பிராமணரிடம் திருப்பிக் கொடு. என் மகனே, இன்னொரு வரம் கேள். இறைவா, எங்களின் 12 வருட வனவாசம் முடிவுக்கு வருகிறது. நாங்கள் மறைந்திருக்கும் இக்காலத்தில் எங்களை எவரும் அடையாளம் காணாதவாறு அருள் புரிவாயாக. அப்படியாகட்டும் தர்மராயா. ததாஸ்து.